Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான இனிமையான அழகான என் சகோதரர் சகோதரிகளை உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான 6 நபர்கள் இந்த 6 PSM சார்ட்ல நாம பார்க்க போறோம். நமக்கு வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ரொம்ப முக்கியமான நமக்கு ரொம்ப பிடிச்ச முதல் 6 பேர். இந்த 6 பேர்ல இருந்து ஒரே ஒருத்தரை நாம தேர்ந்தெடுக்கணும். நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச நமக்கு ரொம்ப அவசியமான அந்த ஒரே ஒரு நபர் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கூட வேணும், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு நம்ம நினைக்கிற அந்த ஒரு நபரை நாம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு இந்த 6 PSM சார்ட் வழியா நாம பார்ப்போம். 6 PSM 6P ஸ்டோரி மேக்கிங் இல்ல 6 பார்ட் ஸ்டோரி மேக்கிங். இந்த 6 PSM சார்ட்ல 6 செக்ஷன்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமான அந்த 6 நபர்கள் யார் யாரு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணணும். எனக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கப்பட்டப்ப எனக்கு முதல்ல ஞாபகம் வந்த 6 பேர் மூவரு கடவுள், திருக்குடும்பம், அப்புறம் புனிதர்கள், மறைசாட்சிகள் இவங்க எல்லாருமே. அதனால முதல்ல தந்தை, மகன், தூய ஆவியார், அப்புறம் திருக்குடும்பத்தில் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துநாதர் இருக்காரு, திருக்குடும்பத்தில் இருக்கவங்க மாதா அம்மா, புனித சூசையப்பர், இவங்க 5 பேர். அடுத்தது 6வது நபராக என்னுடைய கார்டியன் ஏஞ்சலை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்முடைய பாதுகாவலர், வானதூதர், அவங்கள நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 6 பர்சன்ஸ்லேருந்து யாராவது ஒரே ஒரு பர்சனை நாம் தேர்ந்தெடுக்கணும். நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க தான் கண்டிப்பாக நமக்கு கூட வேணும், ரொம்ப நமக்கு முக்கியமானவங்க, ரொம்ப அவசியமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, தேவையானவங்க அப்படின்னு இந்த 6 பேர்லேருந்து ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து நான் தூய ஆவியானவரை தேர்ந்தெடுத்தேன். எஸ், ஆண்டவரோட பிள்ளைங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானவர் தூய ஆவியானவர். இந்த உலகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நமக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர் இந்த தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்காக இப்போ காத்துட்டு இருக்கோம். சில நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஷேரிங் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த 6 PSM சார்ட்டோட நெக்ஸ்ட் செக்ஷன்ல செக்ஷன் 2ல நாம பார்க்கறது இந்த ஒரு நபரை நாம சூஸ் பண்ணதுக்கான அந்த காரணங்கள், எதுக்காக இந்த நபரை சூஸ் பண்ணோம், அதாவது இவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இவங்களுக்கு இருக்கிற டாஸ்க், மிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் என்ன, இவங்கனால என்னென்னலாம் பணிகள் செய்ய முடியும், இவங்களுடைய ஆற்றல் என்ன, எதுக்காக இவங்கள நாம சூஸ் பண்ணோம், இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதை நாம டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த செகண்ட் செக்ஷன். எதுக்காக தூய ஆவியானவரை தேர்ந்தெடுக்கணும்? வை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு கேட்டா, த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல் இன் ஆல். தூய ஆவியானவர் எல்லாமுமானவர். ஏன்னா தந்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அமைச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போன துணையாளர், நமக்காக கொடுத்திருக்கிற தேற்றரவாளர், துணையாளர் தான் தூய ஆவியானவர். அதனால தூய ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்டவர் தந்தை இறைவனும் இருப்பாரு, ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த இடத்துல இருப்பாரு. அதே போல தூய ஆவியானவர் மாதா அம்மாவினுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நாம பார்க்கிறோம். தூய ஆவியானவருடைய பத்தினி மாதா அம்மா, மம்மா மேரி இஸ் a bride of the Holy Spirit. அதனால கண்டிப்பா தூய ஆவியானவர் இருக்கிற இடத்துல மாதா அம்மா இருப்பாங்க. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லா புனிதர்களும் வானதூதர்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் குவீன் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், குவீன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அண்ட் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மாதா அம்மா அனைத்து வானதூதர்கள், அனைத்து புனிதர்களின் ராக்கினி, எல்லாத்துக்குமே அரசியா இருக்கிற மாதா அம்மா. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. அதனாலதான் தூய ஆவியானவர் இருக்கும்போது தந்தை இறைவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மாதா அம்மா, புனிதர்கள், வானதூதர்கள், அனைத்து விண்ணக சேனைகளுமே நம்ம கூட இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தூய ஆவியானவரை நான் தேர்ந்தெடுத்தேன். அடுத்ததாக நாம தேர்ந்தெடுத்த இந்த ஒரே நபர் தூய ஆவியானவர் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு என்னென்னலாம் தேவையான சூழ்நிலைகள் வேணும், அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, உதவிகரமாக இருக்கிற, அவருக்கு துணையாக இருக்கிற, அவர் இருந்து அவருடைய பணிகளை செய்வதற்கு தேவையானது என்னென்ன, இதை தான் இந்த செக்ஷன் 3ல பார்க்க போறோம். தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள்ல முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகள்ல இருக்கிறதுலே பெரிய கொடைங்கிறது நம்பிக்கை தான். ஃபெய்த் தான் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட். அதனால முதலாவதாக நமக்கு வேண்டியது நம்பிக்கை.
இரண்டாவதாக லவ். நமக்கு அன்பு வேணும். எந்த ஒரு செயலை செய்யறதுக்குமே நம்ம அன்பினால உந்தப்படணும். நமக்கு அன்பு இருந்தாதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருந்தாதான் நம்ம தூய ஆவியானவரை கேட்போம். ஆண்டவரோட பணிகளை நிறைவாக நாம செய்வதற்கு நமக்கு தூய ஆவியானவர் வேணும். அப்படின்னா நமக்குள்ள நிறைவாக அன்பு வேணும். அதுக்கு நம்பிக்கைக்கு அடுத்ததாக நமக்கிட்ட லவ் வேணும். ஃபெய்த் அண்ட் லவ் இது வேணும். மூன்றாவதாக ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால மூன்றாவது பிரேயர். அடுத்தது சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். அதாவது தனிமையும் அமைதியும் நம்ம தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு, நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில அமைதி தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பேசிக் லெவலில் நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம ஜெப வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டங்கள்ல நிச்சயமாக நமக்கு விடுதலை ஜெபம், இந்த கேரிஸ்மேட்டிக் பிரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிட்டி பிரேயர்ஸ் நாம சேர்ந்து ஜெபிக்கிறது ஒவ்வொன்றுமே இது ரொம்ப அவசியமானது. நாம அடுத்த படிகளில் நாம தாண்டி போக போக தனிமை, தனி ஜெபம், அமைதியிலிருந்து நாம ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு இந்த அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க சபையில எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னஸ் வித் காட் இன் சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். இந்த அமைதி தனிமைங்கிறது நாம தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நமக்குள்ள இருந்து தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு தேவையான ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபெய்த், லவ், ப்ரேயர், சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். இது எல்லாமே ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்ததாக செக்ஷன் 4ல இந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குது, நமக்குள்ள இருந்து இல்லை வெளியே இருந்து என்னென்னலாம் தடைகள் இருக்கு, என்னென்னலாம் போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படும் போது, நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கும் போது, நம்மளை வழிநடத்தும் போது நாம் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்காம இருக்கிற நம்முடைய கீழ்ப்படியாமை. இரண்டாவதாக இக்னோரன்ஸ், அறியாமை. தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படும் போது நம்முடைய அறியாமையினால சில நேரம் நல்ல பாதையை, சரியான பாதையை காட்டும் போது நம்முடைய அறியாமையினால, பலவீனத்தினால நாம தூய ஆவியானவரை செயல்பட விடாம நாம தவறான பாதையை சூஸ் பண்றதுக்கு நம்முடைய அறியாமையும் காரணமாக இருக்கும். எதுக்காக இதை செய்ய சொல்றாரு, இல்லை இது சரியா வராதே, முடியாதே, நடக்காதே, நம்மளுடைய அறியாமை, நமக்கு தெரியாது இதோடைய ஃப்ரூட் என்ன அப்படின்னு, பின்னாடி தான் தெரியும். அந்த அறியாமையினாலையும் நம்ம தூய ஆவியானவருடைய செயல்பாட்டை தடுக்கலாம். மூன்றாவதாக சின்ஃபுல்னஸ். நாம பாவ நிலையிலேயே இருக்கும்போது தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசும்போது, நம்மளை வழிநடத்தும் போது நம்முடைய அந்த மனித பலவீனத்தினால நம்மளால தூய ஆவியானவருக்கு செவி கொடுக்க முடியாம போகலாம். அதனால மூன்றாவது நம்முடைய பாவநிலை, சின்ஃபுல்னஸ். நான்காவதாக லேக் ஆஃப் ஃபெய்த். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போல முதலாவதாக நமக்கு வேண்டியது ஃபெய்த் தான், நம்பிக்கை தான். எல்லா கொடைகள்லையுமே பெரிய கொடை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகளே பெரிய கொடை நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இல்லாம போகும்போது, லேக் ஆஃப் ஃபெய்த் இருக்கும்போது நாம தூய ஆவியானவர் செயல்பட முடியாத மாதிரி நாம அவரை தடுக்கிறோம். ஐந்தாவதாக அப்யூஸ். தூய ஆவியானவருடைய பெயரை, இந்த தூய ஆவியானவரை நாம தவறாக பயன்படுத்துவது. ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்குள்ள பல விஷயங்கள் இருந்தாலும் கூட சில நேரங்கள் நம்முடைய பர்சனல் கெயின்காக, நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஆதாயத்துக்காக நாம தூய ஆவியானவர் இப்படிதான் நடத்துறாரு அப்படின்னு நாமளே நமக்குள்ள இருக்கிற தூய ஆவியானவரை புறந்தள்ளி தீய ஆவிக்கு, இல்லை மனித ஆவிக்கு, நம்முடைய ஆவிக்கு நாம உரம் போட்டு அதை நாம ஊக்குவிச்சு தவறான விதங்களை நம்ம தூய ஆவியானவர் தான் வழி நடத்துறாருன்னு அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்துவது. ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, ஆவியானவர் என்ன எப்படி நடத்துறாரு, ஆவியானவர் என்ன அதை சொன்னாரு, இது சொன்னார், இதை செய்ய சொன்னாருன்னு நம்ம தவறாக ஆவியானவருடைய பெயரை பயன்படுத்துவது. அடுத்ததாக இந்த தடைகளை எல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்வது, டர்னிங் பாயிண்ட். நம்ம தூய ஆவியானவர் செயல்படுறதுக்கான இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே நாம் எப்படி உடைக்க போகிறோம், எதை வச்சு உடைக்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 5. என்ன டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரேயர் அண்ட் ரிப்பென்டன்ஸ். நிச்சயமாக ஜெபத்தினால முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஜெபம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு தூய ஆவியானவரை தருவார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், உங்கள் பிள்ளைங்க முட்டையை கேட்கும்போது தேல் எடுத்து கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைங்க மீனை கேட்கும்போது பாம்பை எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து 13வது இறைவார்த்தையில் ஆண்டவர் கேட்குறாரு, தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு
தூய ஆவியை தருவது எத்துணை உறுதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. How much more will the heavenly Father give the Holy Spirit to those who ask of him? நாம் ஜெபிக்கும் போது பிரேயர் மூலமாக கண்டிப்பாக நாம் தூய ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக மனமாற்றத்தோடு நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நாம் ஜெபிக்கும் போது நம்மளை ஆண்டவர் மனமாற்றத்துக்குள்ளே கொண்டு போவார். இந்த ப்ரேயர் அண்ட் ரிப்பென்டன்ஸுங்கிறது நமக்குள்ளேருந்து தூய ஆவியானவர் செயல்படுறதுக்கும் மீண்டுமாக தூய ஆவியானவரை நாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு, ரீகேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஜெபமும் இந்த மனமாற்றமும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இறுதியாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஒரு நபர் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான, நமக்கு ரொம்ப பிடிச்ச, நமக்கு ரொம்ப அவசியமான இந்த ஒரு நபர், இப்போதைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செயல்படும் போது, அவர் நம்ம கூட இருக்கும்போது இந்த தூய ஆவியானவருடைய மெயின் கான்சிக்வன்சஸ் அண்ட் மெயின் ஆக்ஷன், இந்த தூய ஆவியானவர்னால நமக்கு கிடைக்க போகிற முக்கியமான பலன்கள், அது விளைவுகள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நாம் தூய ஆவியானவருடைய கொடைகள், வரங்கள், கனிகளால் நிரப்பப்படுவோம். ஃப்ரூட்ஸ், கிஃப்ட்ஸ் அண்ட் கேரிசம்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், இதுதான் திருச்சபை சொல்லுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா லவ் அண்ட் கரேஜ். ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு பார்க்கும்போது தூய ஆவியானவரின் கனியோ அன்பு அப்படின்னு நாம் பார்க்கோம். ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 9 ஃப்ரூட்டுமே வந்துட்டு நம்ம லவ்வை தொடர்ந்து வரதை நம்ம பார்க்குறோம். இந்த தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது முதலாவதாக அன்புங்கிறது இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து எல்லா கனிகளுமே நமக்குள்ளே இருக்கும். அதனால தூய ஆவியானவருடைய கனியோ அன்பு அப்படின்ட்டு, கனி அப்படின்னு அதை சிங்குலர் ஃபார்மில் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு அன்பை முதன்மைப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக ஆவியானவர் நமக்குள்ளேருந்து செயல்படுறதுக்கு கரேஜ், துணிவு ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமானது. ஆண்டவரோட பிள்ளைங்களாக இருந்து துணிவோடு ஆண்டவரோட பணியை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா கிஃப்ட்ஸையுமே கொடுக்கலாம், எல்லா கொடைகளையுமே வரங்களையுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கலாம். அதை சரியாக ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் நாம் அதை பயன்படுத்துறதுக்கு நிச்சயமாக நமக்கு துணிவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு இதுதான் தேவை, திருச்சபைக்கும் மக்களுக்கும் இதுதான் தேவைன்னு சரியாக ஞானத்தோடு நாம் அந்த கிஃப்டை பயன்படுத்துறதுக்கு, நாம் ஆண்டவருக்கு உகந்த பணிகளை நம்ம துணிவோடு செய்கிறதுக்கு நிச்சயமாக துணிவுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம 6PSM சார்ட், 6P ஸ்டோரி மேக்கிங்கில் தூய ஆவியானவரை தேர்ந்தெடுத்து நான் எங்கள் காலேஜில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டி, அதில் ஆண்டவரோட அருள் யாராவது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதில் என்ன போக சொன்னாங்க. நான் இப்போ இதை ஷேர் பண்ணேன் அந்த குரூப்பில். அப்போ இருந்த நிறைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூன்னு நிறைய சொன்னாங்க. அதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இனி நம்ம தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பெந்தகோஸ்தே நாளுக்காக காத்துட்ருக்கோம். தூய ஆவியானவரெல்லாம் நம்ம நிரப்பப்படுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தூய ஆவியானவர் முக்கியம், நம்ம தூய ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம மாற்றிக்கணும், எந்த அளவுக்கு ப்ரேயர் நமக்கு முக்கியம், இந்த சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் நமக்கு முக்கியங்கிறத நான் உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.